அன்பான நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இப்பொழுது பதிவில் பார்த்தீங்கன்னா வாராகி தாயாரது சக்தி மிக்க யந்திரம் மந்திரம் இது பயன்படுத்தும் போது எங்கள் வாழ்க்கைக்கு என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா நன்மையும் ஆண் தெய்வம் கொடுக்குமா பெண் தெய்வம் கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா, பெண் தெய்வம் தான் ரொம்ப சீக்கிரமாக வரம் கொடுப்பாங்க. நம்ம என்ன கேட்குறோமோ தாயார் கையில் அருள் புரிவாங்க. எல்லா கடவுளுமே சக்தி மிக்க கடவுள் தான், வேறுபாடெல்லாம் கிடையாது. சின்ன தெய்வத்துலேருந்து பெரிய தெய்வத்து வரைக்கும் அவங்கவுங்க வழிபாடு பண்ணுற பொறுத்து தான். சில பேருக்கு யந்திரம் மந்திரம்னாவே என்னானே தெரிய மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். யந்திரமோ மந்திரமோ இல்லாத கோயிலே கிடையாது. கருவறையில் கூட பார்த்தீங்கன்னா, கோயிலோட கருவறையில் யந்திரத்துக்கு தான் பூஜை பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா தான் விக்கிரகத்துக்கே பூஜை பண்ணுவாங்க. நிறைய இடத்துல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உயிரோட்டம் கொடுப்பாங்க. கடவுளுக்கு என்னென்ன அபிஷேகம் பண்ணுறாங்களோ அந்த யந்திரத்துக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. அந்த யந்திரம்லாம் வெளியே எடுத்துக்கினே வரமாட்டாங்க. அந்த யந்திரமும் வெளியே வராது. கோயிலில் பிரதிஷ்டம் பண்ணால் வராது. அப்படி எல்லாரோட வீடும் கடை தொழில் நிர்வாகத்தில் ஒரு யந்திரம் வைக்கிறாங்கன்னா, அந்த யந்திரம் யாரோ ஒன்று கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை மாட்டிட்டு ஊதுவத்தி மட்டும் காமிச்சா போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்தவரைக்கும் கிடையாது. வாழ்க்கையில் கடவுளை லஞ்சம் கொடுத்து கடவுளை எதுவுமே வாங்க முடியாது. கடவுளை அட்ராக்ஷனும் பண்ண முடியாது, வசியமும் பண்ண முடியாது. இது என்ன கடவுளுக்கு லஞ்சம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெய்வத்துக்கு கையில் மண்டிட்டு கேட்பாங்க, எனக்கு இத்தனை இது பண்ணி கொடுத்தா நான் உனக்கு இது பண்ணுறேன். ஒரு கோரிக்கை பண்ணுவாங்க, கேட்காமையே கொடுப்பாங்க. கடவுள் கேட்காமையே கொடுப்பாங்க. அதை புரியாமல் நான் உனக்கு பொங்கல் வைக்கிறேன், காது குத்துறேன், மொட்டை அடிக்கிறேன். எந்த கடவுளும் மொட்டை அடி காது குத்துலாம் சொல்ல மாட்டாங்க. தெய்வத்தையே ஒரு வியாபார பொருளாக பண்ணுறது நீங்கள் தான். ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கின்னு பண்ணணும். கடவுளை ஒரே தெய்வத்தை வணங்கினே வரும்போதெல்லாம் உங்களுக்கு அதோட சக்தி உங்களுக்கு தெரிய வரும். என்ன கஷ்டத்தில் இருந்தாலும் அது கஷ்டமாதிரியே தெரியாது, அது இஷ்டமாக தெரியும். நான் நினச்சே பார்க்க முடியல, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வரலாறு கடவுள் கொடுப்பாங்க. இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, கருவறையிலே பார்த்தீங்கன்னா ஒரு உபாசனை தெய்வம் ஒன்று இருக்கும். அம்மாவுக்கு இப்போ கால பைரவர் இருக்கிறாரு, அப்போ மாரி அம்மா இருக்கிறாங்கன்னா, அம்மாவுக்கு காவல் யாருன்னு கேட்டிங்கன்னா முனீஸ்வரர் திருசூலத்தான நிற்பாங்க. கருவறையில் ஒரு தெய்வம் இருக்கும். அந்த தெய்வம் இல்லாமல், கருவறையில் இருக்கிற தெய்வம் இல்லாமல் ரகசியமாக ஒரு தெய்வத்தை வச்சு வணங்குவாங்க. அது யாருக்குன்னா தெரியுமான்னு கேட்டிங்கன்னா, கருவறையில் இருக்கிற ஐயங்காரங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். உபாசன தெய்வம் மாதிரி ஒரு தெய்வத்தை உள்ளே வச்சுருப்பாங்க. அந்த கோயிலுக்கு தெய்வத்துக்கு நிகராக அந்த ஒரு விக்கிரகம் இருக்கும். அது எல்லாரும் நினச்சின்னு இருக்கிறாங்க மூலவர் தான் அப்படின்னு. கிடையாது. அதை திருப்பி வச்சுருப்பாங்க கோயிலோட. இது ரகசியம். இது யந்திரமும் ரகசியமாக பூஜை புனஸ்காரம் பண்ணி வாழ்க்கையில் மேலே சிறக்கிறதுக்கு 12 வருஷம் 24 வருஷம் 48 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கில் தான் கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க கோயிலில். ஏன்னா அது வரைக்கும் தான் சக்தி இருக்குன்னு சொல்லிட்டு இத்தனை ஒரு படம் போடுவாங்க. இதெல்லாம் ரகசியம். ஒரு யந்திரத்தை அவ்வளோ சாதாரணமாக நினச்சிடுறீங்க. யந்திரத்துக்கு உயிரோட்டம் அதிகமாக இருக்குது. இதை பாருங்கள், லக்ஷ்மி கடாச்சாரமும் இருக்கும் இந்த யந்திரத்தில். ஓகேங்களா? இது சுக்கிரனோட அம்சமும். எல்லா 8 திக்கு தேவதைகள் நம்ம வீட்லேயே 8 திக்கு இருக்கும். பாலகர்னு சொல்லுவாங்க. கோயில்லையும் 8 திக்கு பாலகர்னு சொல்லுவாங்க. எல்லாத்துலேயுமே 8 திக்கு இருக்குது சொல்லுவாங்க. 8 திக்கு கட்டுன்னு சொல்லுவாங்க. 8 திக்கு மந்திரம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி 8 சொல்லுவாங்க. 8 திக்கு மந்திரமும் இந்த சக்கரத்தில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி கடாச்சாரம் கிடைக்கும். உங்களோட நேர காலம் சரியில்லைன்னா அது கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சத்துரு தொல்லை இருக்காது. வாழ்க்கையில் ஒரு யந்திரம் வச்சு அந்த ஒரு தெய்வத்தை வணங்கின்னு வரும்போது வாழ்க்கை எங்கேயோ போகும். இது சரியில்லை, அது சரியில்லை, புத்திர சம்பத்து கிடைக்கல, கடை லாஸ் ஆகுது, நான் என்ன
என்னென்ன ஒரு மனுஷனுக்கு தேவையோ அவ்வளோ ஒரு அற்புதம் இந்த எந்திரம் கொடுக்கும். வாராகி தாயாரோட ரகசியமான ஒரு எந்திரம் வாழ்க்கையில் மேல் வந்து ஜெயம் கொடுக்கும். அன்றது வந்து அனுபவ பாடம். தெய்வத்தை வந்து குற்றம் சொல்கிற அளவுக்கு யாருக்குமே தகுதியெல்லாம் கிடையாது. அவ்வளோ பெரிய ஆள்லாம் யாருமே கிடையாது. இதெல்லாம் வந்து ரகசியமான ஒரு விஷயம். கடவுள் வந்து நம்மளை வந்து மேலே வந்து வாழ வைக்கிற ஒரு விஷயம். தாயத்துக்குள்ளே இதே எந்திரத்தை சின்னதாக பண்ணி தாயத்துக்குள்ளே போட்டு தருவோம் நாங்கள். இந்த எந்திரம்லாம் எப்படி வேலை செய்யலாம் யாருக்குமே தெரியாதனால இந்த எந்திரம்லாம் பிரதிஷ்டை பண்ணி உங்களோட கடையோ வீடோ எங்கேயோ பிரதிஷ்டை பண்ணி உங்களுக்கு அந்த மந்திரம் சுலபமாக இருக்கும். மந்திரத்தை சொல்லும் போது வீடு ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும். உங்களுக்கு காவல் தெய்வமாக இருப்பாங்க. உங்கள் குல தெய்வமே இதில் வந்து சித்தி ஆவாங்க. இது முயற்சி பண்ணி பாருங்கள். மந்திரத்தை வந்து சாதாரணமாக நினச்சிடுறீங்க. இந்த மந்திரம் இல்லாத கோயிலே கிடையாது, மந்திரமும் கிடையாது, பூஜையும் கிடையாது, புனஸ்காரமும் கிடையாது, எதுவுமே கிடையாது. எல்லாமே அடக்கம். என்ன சொல்லுவாங்க, வசீகரம் பண்ணி ஒன்றுத்தில் வந்து அடக்கி ஒரு தெய்வத்தை வந்து நிப்பாட்டுறது தான் ஒரு எந்திரத்தோட பவர்ஃபுல்லு. நம்ம கூப்பிட எப்படியாப்பட்ட தடையில் இருந்த கடவுள் கூட வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆவாங்கன்றது தான் ஐதீகமான ஒரு விஷயம்ன்றதோட வாழ்க்கையில் மேலே சீரம் சிறப்பமாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டி. இந்த வீடியோவில் உங்களுக்கு யாருக்கு விருப்பம் இருக்குதோ என்னோடய வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த மந்திரமோ எந்திரமோ யாருக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு மந்திரமோ எந்திரமோ உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நான் அனுப்பிச்சி வைக்கப்படும். இதுக்கு கட்டணம் உண்டு. என் வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி.